ஹாய் கைஸ், இது உங்கள் ஃபனக்ஸ் கிட்ஸ். கைஸ், சுமார் 13,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது தான் இந்த டயர்வுல்ஃப். இந்த டயர்வுல்ஃப் சொல்லப்படுறது கொடூரமான ஒரு மிருகம் மாதிரி மேமூத்தையே வேட்டையாடி தின்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுங்க ஒத்த ஆளாக தான் இருக்காது, கூட்டமாக தான் சேர்ந்துருக்கும். இது ஒரு ஓனாய் வகையை சேர்ந்தது. அந்த காலத்தில் ஓனாய் இது ஒரு தாடைகள் ரொம்பவே வலுவானதாக இருக்கும். பற்கள் ரொம்ப கூர்மையாக பெருசாக இருக்கும். பல மிருகங்களை கொடூரமாக வேட்டையாடும். ஆனால் இப்போது 2024 2025 வரைக்கும் இதை திரும்ப உருவாக்கியிருக்காங்க. அதாவது டயர்வுல்ஃபோட எலும்புக்கூடு இருக்குல்ல, மிச்ச மீதி ஃபாசில்ஸ், அதுலேருந்து அதோட டிஎன்ஏவை எடுத்து இப்போ இருக்க கிரே உல்ஃப்ஸ்னு சொல்ல வர கிரே ஓனாய் வகைகள் அதுங்க கூட மிக்ஸ் பண்ணி உருவாக்குனது தான் இந்த டயர்வுல்ஃப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறையா வகையான ஓனாய் இருக்கே, ஏன் இதுக்கு டயர்வுல்ஃபோட டிஎன்ஏ மட்டும் கிரே உல்ஃப் கூட மிக்ஸ் பண்ணணும்னு கேட்டுட்டிங்கன்னா, டயர்வுல்ஃபும் கிரே உல்ஃபும் பார்க்கவே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. டயர்வுல்ஃபோட பாடி ஸ்ட்ரக்சர், அதோட குணாதிசயங்கள் பாதியே இந்த கிரே உல்ஃபு கொண்டிருக்கு. அதனால தான் டயர்வுல்ஃபோட டிஎன்ஏ தூக்கி கிரே உல்ஃபுக்கு போட்டாங்க. அதில் பிறந்தது தான் இந்த 3 குட்டிகள். அதுங்க பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொமியூலஸ், ரீமஸ், அதுக்கப்புறமா காலிசி. காலிசி ஒரு பெண் குட்டி. ரொமியூலஸும் ரீமஸும் ஒரு மேல். காலிசி 2025 ஜனவரியில் தான் பிறந்துச்சு. இப்போ இருக்க இந்த டயர்வுல்ஃப் 3 குட்டிகளுமே அப்போ இருந்த டயர்வுல்ஃப் மாதிரி ரொம்ப கொடூரமாலாம் இருக்காது, சாந்தமாக தான் இருக்கும். ஆனால் அதோட சின்ன சின்ன குணாதிசயங்கள், லைட்டாக கோவப்படுறது இன்னும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இவங்க காட்டில் இருந்த ஆபத்துன்னு ஒரு பத்திரமான காப்பகத்தில் வச்சுருக்காங்க. பாய் கைஸ்.